வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஃபேஸ்புக் தலைமை அலுவலகத்தில் தொகுப்பாளர் கோபிநாத் அட்டகாசம். கண்ணாடி தம்பி டேய் ஷூட்டிங் நடக்குது ராசத்தை அமைதியாடுறா. பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் இது ஃபேஸ்புக் ஆஃபீஸ். ஏதோ கேமு யாரையும் எட்டி உதைக்கிறான். சின்ன பசங்க விளையாட்டு எல்லாத்தையும் நம்மளும் அமுக்குவோம். என்ன விளாட்லாம் யாரும் பார்க்குறாங்கலாம் இல்லை. நம்ம ஊர் சலூனுக்கு வந்தால் நம்ம ஒரு பர்மிஷன் கேட்டு தலை சீவிக்கவா அப்படின்னு கேட்டு பார்ப்போம் விட்றாங்களான்னு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அனைத்து கிடைக்கும், அனைத்தும் இலவசமாகவே கிடைக்கும். இது என்னன்னே எனக்கு புரியலை. ஆஃபீஸுங்கிறானுவ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்றதுங்கப்பா. அங்கே திருப்பமா போட்டாங்கண்ணா ஹோட்டலு. ஆஃபீஸ் எங்கடா இருக்குது? எங்கே போனாலும் ஹோட்டல் தான் வச்சுருக்கிறீங்க. ஏன்னா இதோட சைஸ் வந்து 250 ஏக்கரா, அதாவது 1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த தகவலை சொன்னது வந்து கூகுள். இதோட ஹோல் ஐடியாவே என்ன அப்படி கேட்டால் ஒரு யூனிவர்சிட்டி மாதிரியான ஒரு கான்செப்ட். இன்னொரு பக்கம் அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது மூலமாக அவங்களுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்குது. அவ்வளோதான் அதோட முக்கியமானது. நோ மீலிஸ் ஃப்ரீ. இங்கே இருந்த பழைய சாமான்லாம் உடஞ்சி கிடக்கும்ல, அதை வச்சு ஒரு ஆர்ட் பண்ணி ஈயம்பித்தலைக்கு பேரிச்சம்பளங்கிற மேட்ரு. எந்த ஊர் நீங்கள்? பிரதர் சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டையா? என்ன தம்பி ரொம்ப பக்கத்தில் வந்துட்டீங்க. என்ன தம்பி கல்யாணமா? ஐ டோன்ட் ஸ்பீக் தமிழ். எல்லா பேருக்கும் குத்தாலாம் மாட்டி விட்ருக்காங்க. வாங்க தம்பி. என்ன தம்பி நீங்கள்? நல்லது, நல்ல ஒன்று. இப்போ நம்ம மொழி மட்டும் புரிஞ்சுனா கொண்டே விடுவாங்க. பெரிய கையா? மார்க்கு கூட வேலை பண்ணுறவர் அந்த லெவல். மார்க் ஃப்ரெண்டாடா நீ? இருபத்தி 6 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் இது ஃபேஸ்புக் ஆஃபீஸ், மெட்டாவோட ஆஃபீஸ். சுற்றி கட்டிடங்கள், அங்கே வேலை நடக்குது, இங்கேயும் வேலை நடக்குது. அப்படியே ரிலாக்ஸாக பாருங்கள். ஜாலியெல்லாம் பேசிட்டு எங்கேருந்து வேணாலும் நீங்கள் உட்காந்து வேலை பாருங்கப்பா, வேலையை பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பு. ஸோ கெஃபிட்டேரியாலேருந்து தொடங்கி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. சாப்பிட்றதுக்கான இடங்கள், ஹேர் கட் பண்ணுறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, மியூசிக் ரூமு, தூங்குறதுக்கு ரூமு. உள்ளே வந்தீங்கன்னா நீ வெளியில் போகாத, வேலையை பார், ஜாலியாக இரு, என்ஜாய் பண்ணு, அவுட்புட் கொடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம இப்போ உட்காந்துருக்கிறது வந்து ஃபேஸ்புக்கோட மியூசிக் ரூம். இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே இசைக்குழுக்கள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து இது மாதிரிலாம் ஜாம் பண்ணுவாங்களாம். சேர்ந்து பாட்டுக்கிட்டலாம் பாடி ஜாலியாக ஃபன் பண்ணி. இந்த காலேஜ் மாதிரி இது கிட்டத்தட்ட. ஏன்னா காலேஜில் இருக்கிற மாதிரி இந்த ஆர்கெஸ்ட்ரா குரூப் இருக்குது, ஜாமிங் குரூப் இருக்குது, மியூசிக் குரூப்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எக்கச்சக்கமான இசைக்கருவிகள்லாம் வச்சுருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதில் இருந்து குச்சிலாம் வச்சுருக்காங்க. எடுத்து அடிச்சுக்கலாம் இருக்குது. ஒரு கார்டு உள்ளே வாங்கிட்டோம்னா டேங்கின்னு போட்டு அடித்து இன்னும் வெளில போட்டு நொட்டுங்குது. இது வந்தால் தான்ப்பா அங்கேயும் இசை கச்சேரி வந்தது அர்த்தம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்னா அப்படின்னு அங்கேருந்து இங்கே வந்து டக்குன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பியானோவை எடுத்துக்கிட்டு தென்மதுரை வைகை நதி அப்படின்னு ஏதாவது பாட்டுக்கிட்டு பாடலாம். இதுதான் மெட்டா ஃபேஸ்புக் முடி திருத்தும் நிலையம். ஒரு ஆஃபீஸில் கெஃபிட்டேரியா பார்த்துருக்கேன், ஸ்னூக்கர் போர்டு பார்த்துருக்கேன், டேபிள் டென்னிஸ் விளாடுவாங்க, உள்ள கிரிக்கெட் கோர்ட் இருக்க இடம்லாம் பார்த்துருக்கோம். இங்கே ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணுற ஆளாக இருந்தால் இங்கே வந்து முடியை வெட்டிட்டு குளிச்சு ரெடி பண்ணிவிட்டு போயிடலாம். பட் ஆனால் லேடிஸ் ஹேர் கட் பண்ணுறாங்க, அதனால் அந்த பையன் அமைதியாக இருக்கான். நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்களோ அப்படியே வெட்டுங்கக்கா அப்படிங்கிறாப்புல. மெட்டா சிகை அலங்கார நிலையத்தோட விலைப்பட்டியல். மென்ஸ் ஹேர் கட் 50 ரூபா. படிடா. 5000 ரூபா. 5000 ரூபாய்க்கு முடி வெட்டுறதுக்கு நாங்கள் சும்மாவே இருப்போம். நம்ம ஊர் சலூனுக்கு வந்தால் நம்ம ஒரு பர்மிஷன் கேட்டு தலை சீவிக்கவா அப்படின்னு கேட்டு பார்ப்போம் விட்றாங்களான்னு செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு மேலேயும் போலன்னா நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியதா இருக்கும். மெட்டாவை பொறுத்த வரைக்கும் உலகத்தின் பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பணிபுரிகிறதுனால எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி உணவு வச்சுருக்காங்க. இது நூடுல் பார். எல்லாம் வரிசையாக கிண்ணத்தை வச்சுக்கிட்டு சீனர்கள் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. எப்பா இதெல்லாம் ஆஃபீஸை காட்டுறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஓரமாக காட்டுறேங்கிறீங்களா? ஆஃபீஸை விட இதெல்லாம் தான்ப்பா பெருசாக இருக்குது. எப்பா மணக்குது. வணக்கம். எல்லா வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ. இன்றைக்கி ரேமன் வேணால் ரேமன் சாப்பிட்டுப்பாங்க, இந்தியன் வேணால் இந்தியன் சாப்பிட்டுக்கிறாங்க, மெடிடேரியன் வேணால் மெடிடேரியன் சாப்பிட்டுக்கிறாங்க, இல்லை வேறு எதாவது வேணாலும் சாப்பிட்டுக்கிறாங்க. ஜாலியாக இருக்காங்கப்பா. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அனைத்து கிடைக்கும், அனைத்தும் இலவசமாகவே கிடைக்கும். அவுட்புட்டை மட்டும் கொடு, $1 trillion கம்பெனி இது அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. வீடியோ கேம்ஸ். நீங்கள் ஆஃபீஸ் நடத்துறீங்களா? என்னப்பா பண்ணுறீங்க? ஹலோ, நேற்று அடிக்க வரேன், நீங்கள் வரவே இல்லை.
இது வந்து ஒரு கேமிங் ஜோன். இங்கே வேலை பார்க்குறவங்க பொழுது போகலை, போர் அடிக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா வந்து விளையாடுறதுக்காக இந்த இடத்த செட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் ரூம், கேமிங் ரூம், உலகின் பலதரப்பட்ட உணவுகள், அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஸ்பேஸு அப்படின்னு. ஸோ ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒரு அடைச்சாப்பில் ஒரு ரூமில் வந்து ஒர்க் பண்ணுறப்ப இருக்கிற மென்டல் ஃப்ரீடம், க்ரியேட்டிவ் ஃப்ரீடம், அதை விட இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் கொடுக்குறப்போ இதெல்லாம் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ஐடியா. வசதிகள் செய்து கொடுப்பதில் நோக்கம் என்பது அவுட்புட்டு சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். எதுவும் நத்திங் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. உலகம் முழுக்க மெட்டாவில், அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு 80,000 பேர் வேலை பார்க்குறாங்க. மெட்டா நிறையா ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்குது. நமக்கு ரொம்ப பிரபலமாக தெரிஞ்சது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் தான். இது தவிர அவங்களுடைய பல்விதமான ஹார்ட்வேர் ப்ராடக்ட்ஸும் கூட இருக்குது. இன்டகிரேட்டட் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ 80,000 பேர் நேரடியாக வேலை பார்க்குறாங்க. உலகத்தில் பல நாடுகள் ஆஃபீஸ் இருக்குது. இருந்தாலும் கூட இந்த பே ஏரியா தான் ரொம்ப முக்கியமானது. இங்கே மட்டும் ஒரு 5 ஆஃபீஸ் இருக்குது. அதில் ஒரு ஆஃபீஸ் தான் நம்ம இருக்கோம். அதில் இருக்கிறத வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம இங்கே பார்க்குற மாதிரியான ஃபெசிலிட்டி, இதை விட அதிகமான ஃபெசிலிட்டி வேறு கேம்பஸ்லலாம் இருக்குது. பில்டிங்குடைய மாடல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓப்பனாக வச்சுருக்காங்க. அதாவது க்ளோஸ்டாக இல்லாமல் வெளியில் இருக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே பண்ணுங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆஃபீஸ்னால் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் இருக்கிறது தான் இப்போ மாடர்ன் ஆஃபீஸோடைய லுக் அண்ட் ஃபீல். வேலை பார்க்குறவரின் மன உணர்வு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கால்குலேட் பண்ணி வேலை பார்க்குறோங்கிற ஃபீலிங் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை பில்ட் பண்ண தான் மாடர்ன் ஆஃபீஸர்ஸுடைய ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏதோ கேமு யாரோ எட்டி உதைக்கிறான், சின்ன பசங்க விளையாட்டு எல்லாத்தையும் நம்மளும் அமுக்குவோம். நல்லா குற்றாலத்தில் இருக்க வேண்டியதான் இங்கே வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? என்ன வேணாலும் யாரும் பார்க்குறாங்கலாம் இல்லை. வந்து உடச்சிட்டு போங்கடா, உடச்சிட்டு வேலையை உடச்சதெல்லாம் சரி பண்ணுறது வேலை. இங்கே வந்து உடைங்க, உடச்சது அங்கே போய் சரி பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் பேக்கேஜ். எப்படின்னா இப்போ ஒரு கவர்மெண்ட்டு பண்ணுதுன்னா என்னென்ன கொடுக்கும்? கன்வீனியன்ஸு, அப்புறம் லீவை மிச்சம் பண்ணிங்கன்னா அதுக்கான காசு இப்படிலாம் கொடுக்கும்ல. அதுக்கு பதிலாக மாடர்ன் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுது? வந்தியா ஜாலியாக இரு, வீட்டுக்கு போகணுன்னு உனக்கு தோணக்கூடாதா? தோணுச்சுன்னா உனக்கு வீட்டு சிந்தனை வந்துருச்சுன்னா வேலை போயிடும். அதனால் வீட்டுக்கு போனால் கூட ஆஃபீஸில் இருக்கலாமே, நல்லா இருக்குமே அப்படிங்கிற லெவலுக்கு ஜாலியாக இருக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடை பண்ணி வச்சுருக்காங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா பிக் கார்பரேட்ஸும் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஊரில் இது இருக்குது. ஏன்னா இந்த சைஸில் இல்லை. இங்கே வந்தால் எப்பாடி என்ன இவ்வளோ ரேஞ்சில் இருக்குது, பேசாமல் இங்கே இருக்கலாம் இருக்கு அப்படின்னு. ஒருத்தர் இப்போ வந்து மெட்டா மாதிரி ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு வரணும்னு அப்ளை பண்ணுறாரு வச்சுக்கலாம். வந்து ஆஃபீஸை வேடிக்கை பார்த்தா எப்படி எனக்கு வேலை கொடுக்கலான்னு பரவாயில்ல, இங்கே தங்கிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்றாங்க. அங்கே தான் நிற்கிறான் சந்திரன். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, மாயமுறா. இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படியே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பரபரப்பை தாண்டி ரிலாக்ஸ்டாக உட்காந்து என்ஜாய் பண்ணுறது. பார்க்கிலலாம் கூட இப்படி ஒரு ஈஸி சேர் போட்டுருப்பாங்களா, அதில் உட்காந்தா எந்திரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஈஸி சேர்ஸ் உட்காந்து பார்ப்போம். வந்தோம்னு வச்சுங்க, அப்போ அடி அப்படின்னா அரடா வந்த எனக்கெல்லாம் தெரிஞ்சு நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஒரு இடம் கொடுத்தாங்கன்னா இங்கேயே வந்து செட்டில் ஆயிடுவாங்க பாருங்கள். இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கு பெருசாக விருப்பப்படாதவங்க அப்படியே தனிமை விரும்பிகள்லாம் இங்கே வந்துடுறாங்க. ஆனால் என்னென்னு கேட்டால் இந்த மாதிரி இடத்துலையும் ஒருத்தர் லேப்டாப் வச்சுட்டு வேலை பார்த்துட்டு தான் இருக்கார். இதோட ஹோல் ஐடியாவே என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு யூனிவர்சிட்டி மாதிரியான ஒரு கான்செப்ட். ஒரு எல்லாருமே யூத்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற மாதிரி, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இளைஞர்கள் தானே அதிகமான வேலை பார்க்குறாங்க. அதை மைண்டில் வச்சுட்டு ஃபைனலி அவங்களுடைய ரிசோர்ஸஸ் தான், அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் தான் இதோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு நிறுவனத்துக்கு தெரிகிறதுனால என்ன பண்ணுறாங்க, அவங்களை எவ்வளோக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது மூலமாக அவங்களுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்குது. அவ்வளோதான் அதோட முக்கியமானது. நோ மீல் இஸ் ஃப்ரீ. அன்பு இதோட பேச்சு நேற்று. ஆக்சுவலாக இப்போ ஊர் பக்கம்லாம் பஸ் ஸ்டாண்டு இருக்கும்ல, அது மாதிரி இது பஸ் ஸ்டாண்டு. இந்த பாருங்க எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது, இப்படியே நிற்கிது. இதே இதுக்குள்ளே இந்த குறிப்பிட்ட பில்டிங்க்கு தம்பி நீங்கள் யார் எடுக்கிறீங்க? பாரதி ராஜா படம் மாதிரி தூணை மறைச்சு இப்படி எடுக்கலாண்ணா. இது ஓகேயா? நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு. இல்ல. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்தையும் எக்கச்சக்கமான பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ 12 ஏறினோம்னா ஒரு ஊர் போகும். சைதாப்பேட்டை, ராணிப்பேட்டை, குரோம்பேட்டை, பேட்டராப் அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்புக் பில்டிங் இந்த பக்கம் நிறையா இருக்குது, அந்த பக்கமும் நிறையா இருக்குது. அதெல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம். ஸோ இங்கே வந்து பஸ்ஸில் ஏறினுக்கிட்டு அந்த ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அந்த ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, இந்த ஆஃபீஸுக்கு போனால் இந்த ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம ஒரு மினி பஸ் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பஸ் ஸ்டாண்டு இது. இந்த பஸ்ஸு தான் எம்ப்ளாயீஸ் எல்லாம் கூப்பிட்டு வர்றது. ஒவ்வொன்றும் ஒரு ஏரியா, மில்பிட்டாஸு, ஃப்ரீமான்ட்டு, இப்படி என்னென்ன ஏரியா இருக்கோ அந்த ஏரியாவிலலாம் ஆளை கூப்பிட்டு வராங்க. ஸோ இந்த பஸ்ஸில் நீங்கள் வந்துக்கலாம், உங்கள் கார்லேயே நீங்கள் வந்துக்கலாம். கட்டிடத்துக்கு இந்த மாதிரியான பஸ் ஸ்டாப்பில் ஏறி போய்க்கலாம். பத்தாவதுக்கு கம்பெனியோட சைக்கிள் இருக்குது, என்ன வேணும். ஆனால் இவ்வளோ போட்டிங்களேப்பா. ஃபேஸ்புக்கில் நாங்கள் ஏதாவது போஸ்ட் போட்டு
வந்து ஒரு என்னன்னு தெரியாமல் அந்த ஃபேஸ்புக் அதை டெலீட் பண்ணி பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு யாரை அப்ரோச் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் என்ன ஆளே போடலை. அதையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா தேவையில்லை. இந்தியாவில் இவ்வளோ யூசர்ஸ் நாங்கள் இருக்கிறோம், டிஸ்பியூட்ஸ் இன் ஃபேஸ்புக் அப்படின்னு ஒரு மெயிலை போட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த மெயிலை கொண்டாந்து இங்கே போட்டுட்டு நீங்கள் பாட்டு கஃபிடேரியாவுக்கு போயிட்டீங்க. அதையும் மார்க்கு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஏய் என்னங்கடா ஆளாளுக்கே வாத்தியார பல்லு பிடிச்சி பார்க்குறீங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபேஸ்புக்கோட ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு போகிறோம், அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன்ல, இந்த டவுன் பஸ்ஸு மினி பஸ்ஸில் போகிறோம். வெள்ளைக்காரங்க, அப்புறம் ஃபேஸ்புக்கில் வேலை பார்க்கக்கூடிய நம்ம தம்பி தங்கச்சிங்க, அப்புறம் ஃபேஸ்புக்கே நான் வந்திருக்க சாக்கில் முறையாக பார்க்க வந்தவங்க, இப்படி சிரிக்கிறதெல்லாம் அந்த கோசி தான். இந்த மெட்ராஸில் இருக்க மெரினா பீச்சுக்கு போயிருக்கேன்னு கேட்டால் ஊர்லேருந்து யாராவது வந்தால் தான் ஃபஸ்ட்டு போவான். அதே மாதிரி நான் வந்திருக்க தயவில் தான் இங்கே நிறைய பேர் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. அவ்வளவும் கார் பார்க்கிங் தான். கார் பார்க்கிங் வச்சுருக்க இடத்த கொடுத்தாங்கன்னாவே நாங்கள் 125 கார்பரேட் ஆஃபீஸ் கட்டிடுவோம். இப்போ வந்து இறங்கி இருக்கிற இடம் எதுன்னு தெரில, கேகே நகர்னு நினைக்கிறேன். இப்படி இருக்குது. ஏன்னா இதோட சைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு நான் செக் பண்ண சொன்னேன். 250 ஏக்கரா, அதாவது 1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த தகவலை சொன்னது வந்து கூகுள். அதனால் பயபுள்ள போட்டியில் கொஞ்சம் குறைச்சி சொல்லியிருக்கலாம். நான் என்ன பண்ணணும், என்ன மேட்ரு வேணும், பயப்படணுமா? பயம் வரலையேடா, முகரையை பார்த்தா பயம் வரமாட்டேங்குது. தெரில, நமக்கு அந்த சந்தேகம் இருக்கும்ல. எதுவாக இருந்தாலும் கான்ஸ்பிரசின்னு திங்க் பண்ணுறது தானே நம்ம இயல்பு. ஸோ 250 ஏக்கர் ஏரியா, அப்போனா பஸ் இல்லாமல் எப்படி போகிறது? இப்போ அடுத்த இடத்துக்கு போகிறோம். ஒரு ஆஃபீஸ்க்கு நம்ம உள்ளே வந்தோம்னா பெரும்பாலும் ஒரு ரிசப்ஷன் தான் இருக்கும். பட் இங்கே எந்த பில்டிங் வந்தாலும் வாசலில் ஒரு ரிலாக்ஸேஷன் ஏரியா இருக்குது, யாராவது சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பக்கத்தில் ஒரு லேப்டாப் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே எக்கச்சக்கமான பேர் வேலை பார்க்குறதுனா அதுக்கேற்ற ஃபெசிலிட்டிஸ் பில்டிங் அப்படின்னு இருக்குது. இது வந்து கீழே இந்த ரூட் மேப் மாதிரி போட்டிருக்காங்க. இதில் வந்து நம்பர் ஒன்று சொல்கிறாங்க, 21, 22, 23. இந்த 3 பில்டிங்கும் எவ்வளோ நீளம்னா நீங்கள் நடந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மைல் நீளம் வரும். நடந்தே நாக்கு தள்ளிடும்போது. ஃப்ராங்க் கேரி அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதை கட்டினாராம். அவர் அமெரிக்காவுடைய ரொம்ப நுட்பமான வித்தியாசமான கட்டடங்கள்லாம் கட்டினவராம். அதான் ஃபேஸ்புக்கே கட்டியிருக்காப்ல. மெட்டா பில்டிங்கோட யூனிக்னஸில் ஒன்று இது வால் ஆர்ட்ஸ். இது நிறைய இது மாதிரி பெரிய பெரிய சிவர்கள், இந்த ஆர்கிடெக்டே அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கார். அப்படியே ஏதோ எமோஷன்ஸை காட்டுற மாதிரியான வால் ஆர்ட்டு. ஆர்ட்னா கையில் வரைகிறது இல்லை, இந்த மாதிரி வரைகிறதும் உண்டு. பட் இந்த மாதிரி பொருட்களை வச்சு செட் பண்ணுறது இது ரொம்ப பாப்புலர். மற்ற பில்டிங்ஸ்லேருந்து என் மெட்டாவோட பில்டிங்கை வேறுபடுத்துகிற முக்கியமான கூறுகளில் இது ஒன்று. இங்கே நிற்கிறது முழுக்க நம்ம பசங்க, எல்லாம் தமிழ் பசங்க, பல்வேறு ஊர்கள்லேருந்து வந்து வேலை பார்க்குறவங்க. காய்ஸ் அவையோ, நீங்கள் எந்த ஊர்? நான் ஒரிஜினல் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். எந்த ஊர்மா நீங்கள்? கரூர் அண்ணா. கரூர், ஓகே. ஆல் த வே ஃப்ரம் கரூர். இவங்க எந்த ஊர் நீங்கள்? சித்தூர், ஆந்திரா. ஆமா, நான் மோஸ்ட்லி பெங்களூர்ல இருந்தேன். எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலூர்ல இருந்து. வேலூர்கார். ஆமா, ஓகே. வேலூர் சித்தூர் காம்பினேஷன். இவங்க ஸ்ரீரங்கம் அண்ட் பெங்களூர். கோயம்புத்தூர். முழுக்க கோயம்புத்தூர் தான். முழுக்க கோயம்புத்தூர். நான் பிறந்து வளர்ந்ததுல சென்னை தான், ஆனா பூர்வீகம் தஞ்சாவூர் பக்கம். தஞ்சாவூர் பொண்ணு. ஸோ இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க சொன்னாங்க இந்த குரூப் ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களே தம்பி, அதை பற்றி சொல்லுங்கள். இங்கே வந்து கம்பெனிக்குள்ளே வந்து ஒரு மினி ஃபேஸ்புக் வெப்சைட் மாதிரி எங்களுக்கு ஒரு ஒர்க் பிளேஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் நாங்கள் பேஜஸ் கிரியேட் பண்ணலாம், குரூப்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதில் தமிழ் மன்றம்னு ஒரு குரூப் இருக்குது. அதில் நாங்கள்லாம் ஒரு சோஷியல் குரூப். தமிழ் மன்றம் சேட் குரூப்பில் ஒரு 60 பேர் இருக்கும். டோட்டல் குரூப்பில் எத்தனை பேர் வருது? 750 750 பேர் இருக்கும். அப்போ ஓவராலாக ஃபேஸ்புக்கில் ரஃபாக எவ்வளோ பேர் வேலை பார்ப்பாங்க? தமிழர்கள்லாம் அந்த எக்ஸாக்ட் நம்பர் தெரியலங்க. அட்லீஸ்ட் ஒரு 3000-4000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். இப்போ வந்து அவங்கள இந்த ரூஃப் கார்டன் ஒரு ஏரியா இருக்குது, அதுதான் இங்கே ரொம்ப பாப்புலர். இயற்கையோடு இயைந்த வாழ்வுமாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ரூஃப் கார்டன் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ்புக் பில்டிங்கில், இந்த மெட்டா பில்டிங்கில் ரொம்ப முக்கியமான ஏரியா இந்த ரூஃப் டாப் தான். ஆக்சுவலாக இது வந்து மேல் தளம், ஃபேஸ்புக் பில்டிங்குடைய மேல் தளம். இது வந்து 9 ஏக்கர் நிலப்பரப்புன்னு சொல்ல முடியாது, மாடிப்பரப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 9 ஏக்கர் ஒட்டுமொத்த ஃபேஸ்புக் ஆஃபீஸ் அங்கங்கே கீழே ரூம்ஸாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு அப்படியே ஒரு பெரிய கார்டனாக பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பகுதியை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த கார்டனில் ஒரு பகுதியில் இப்படி வந்து காஃபி சாப்பிடலாம், உட்காந்து பேசி கொண்டு இருக்கலாம். கிட்டத்தட்ட 7 ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த சைஸுக்கு ஒரு மேற்பரப்பு இருக்குது. என்னங்க பொசுக்குன்னு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது இருக்குது, அங்கங்கே பிரிஞ்சு இருக்குது. ஒட்டுமொத்த பகுதியை சேர்க்குறதா இருக்குல்ல. இதில் வைத்திருக்கக்கூடிய மரங்கள் பற்றி ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது, அது வேறு இடத்துல சொல்கிறேன். ஏற்கனவே சொன்னல ஃப்ராங்க் கேரி, அவர் தான் இதோடைய ஆர்கிடெக்டு. ஒரு பிரபலமான கட்டிடங்கள் எல்லாத்தையும் உருவாக்குனவர். ஸோ அவருடைய க்ரியேட்டிவிட்டியில் தான் அந்த ஃபேஸ்புக் மெட்டா ஆஃபீஸையும் உருவாக்கியிருக்காங்க. ஸோ உருவாக்குனவர் 4-5 முக்கியமான ஃபீச்சர்ஸை பார்த்துருக்காரு. ஆக்சுவலாக கலிஃபோர்னியாவில் தொடங்கப்பட்ட பெரிய நிறுவனங்கள்லாம் ஆரம்ப கட்டத்தில் கராஜாக இருந்திருக்கு. நீங்கள் ஆப்பிளாக இருக்கலாம், அமேசானாக இருக்கலாம், ஏன் ஃபேஸ்புக்காக இருக்கலாம், எல்லாமே கராஜ்லேருந்து தொடங்கப்பட்டது.
அது சும்மா கிடச்ச ஸ்பேஸில் அவங்க ஆரம்பித்தாங்க. ஒருவேளை அதோடைய நினைவின் தொடர்ச்சியாக என்னன்னு தெரியல. ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார்ஸாக கிடக்கும். அப்புறம் பார்த்தா வெறும் கண்ணாடி தான் இருக்கும், ஒரு கியூபிக்கலாக இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா அங்கங்கே குட்டி குட்டியாக சில ரூம்ஸ் வச்சுருக்காங்க, ஒருவேளை தனியாக போய் உட்காந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவர் டிசைன் பண்ணல என்ன பண்ணிவிட்டாப்புல, ஃபுல்லாக மேல் பரப்பு எல்லாத்தையும் கார்டனாக மாற்றிட்டாப்புல. இதில் 2 விஷயம் நடக்குது. ஒரு ஈகோ சிஸ்டத்தை பில்ட் பண்ண முடியுது. என்விரான்மெண்டலி இவ்வளவு கட்டிடங்கள் இருக்கிறப்ப ஒரு ஹீட்டு வரும்ல, அதை ஈக்குவலைஸ் பண்ணி சில்லுன்னு ஒரு கிளைமேட். இப்போ ஆக்சுவலாக கீழே வந்து ஹாட்டாக தான் இருக்குது, மேலே வந்தோம்னா நமக்கு வந்து கொடைக்கானல் டூருக்கு வந்துருப்போம்ல, அந்த மாதிரி நல்லா சில்லுன்னு இருக்குது. அப்போது வந்து அந்த ஈகோ சிஸ்டமில் ஒரு பேலன்ஸ் கிடைக்குது, நேச்சரோட சேர்ந்து இருக்கிறதுன்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 4000-5000 பேர் இந்த கேம்பஸில் மட்டும் இருக்காங்க. இவங்களுக்கு வெறும் பில்டிங்ஸாக மட்டும் இருந்தால் மென்டலி இது எப்படி இருக்கும்? மாறா பூரா பேர் இங்கே கிளம்பி வந்துடுறாங்க, கிளம்பி வந்துட்டு உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. தம்பி சொன்னாப்புல இந்த மாதிரி இந்த வாக்வே இருக்குல்ல, எல்லா நேரமே மீட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து கேபினில் தான் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்களாம். அவருக்கு ஒரு மேனேஜரோட ஒரு மீட்டிங்னா அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு, அப்படியே ஒரு காஃபி எடுத்துகிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு மீட்டிங்லாம் அப்படியே பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு வேளை தேவைப்படுச்சுன்னா கீழே போய் லேப்பில் அதை ஒர்க் பண்ணிக்கிறது. இல்லை தான் பாதி வேலை ஃபோனில் முடிஞ்சிடுமே, இதுக்கு நடுவில் இந்த பக்கம் தான் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இது எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த ஆளுங்க எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சாலும் கேம் வைப்பாங்க இல்லை, அது மாதிரி இருக்குது. இது என்னன்னே எனக்கு புரியலை. ஆஃபீஸுங்கிறானுவ, அங்கேயும் பார்த்தா 2 பேர் தனியாக இருக்காங்க. அவங்க எப்படி எல்லாம் அவங்க ஆஃபீஸ்லாம் வேலை பார்க்குறாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கான ஏதோ ஒரு டெக்னாலஜிலாம் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு இடம். அதில் ஆஃபீஸ் அங்கே இருக்குது, கார்டன் இங்கே இருக்குது, கஃபிடேரியா இங்கே இருக்குது, முடிவெட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, ரெக்ரியேஷனுக்கு ஒரு இடம் இருக்குது, ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு இடம் இருக்குது, அமைதியாக இருக்குது, மூச்சு விட்டு மூச்சு இழுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, காற்று வாங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எல்லா இடமே வேலை பார்க்குற இடம் தான். ஐடியா அவ்வளோதான். நீ எங்கே வேணாலும் போ, எங்கே வேணாலும் வா, உனக்கு ரிலாக்ஸாக வேலை பார்க்குறதுக்கான ஒரு ஆம்பியன்ஸை நான் கொடுத்துருவேன், ரிசல்ட்டை நீ கொடு அப்படின்னு. இங்கேருந்து பார்க்கல அப்படி ஒரு லுக் அண்ட் ஃபீல் ஏதோ ஒன்று கிடக்குது, ஏதோ கிடக்கு உடஞ்சி கிடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு ஏஸ்தட்டிக்காக அதை கட்டி வச்சுருக்காப்புல. இப்போ இங்கே நீங்கள் நிறைய மரங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து தரைத்தளம்ல, எல்லாம் நம்ம மாடியில் இருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த மரங்கள்லாம் இருக்குல்ல, அப்படி எல்லாத்தையும் காட்டுங்க பாருங்கள். இந்த பெரிய மரங்கள், சின்ன மரங்கள், இது எல்லாமே என்னென்னா கலிஃபோர்னியன் நேட்டிவ் மரங்கள். இந்த கலிஃபோர்னியாவிலிருந்து பிரத்யேகமாக வளரக்கூடிய மரங்கள் அப்படின்னு சில இருக்குது. அமெரிக்காவில் நீங்கள் போனீங்கன்னா ஜோனுக்கு ஜோனு வித்தியாசமான மரம்லாம் இருக்கும். சில இடத்துலலாம் ஆப்போசிட் கிராவிட்டியாலாம் சில இடங்கள்லாம் இருக்குங்க. அப்படி ஒவ்வொரு மாகாணத்துக்கும் பிரத்யேகமான மரங்கள் எல்லாம் உண்டு. ரொம்ப நாளாகவே அது இங்கே இருக்கக்கூடிய மரங்கள். ஸோ இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே என்னென்னா கலிஃபோர்னியாவினுடைய பிரத்யேகமான மரங்கள், குறிப்பாக ஓக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓக் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறது கூட இந்த ஓக் மரத்தை அடையாளப்படுத்தக்கூடிய அதோட பேரை சேர்த்தது தான். அது மாதிரி சின்னதும் பெருசுமாக பல்வேறு விதமான மரங்கள் இருக்குது. அந்த மரங்கள் எல்லாத்தையும் கொண்டாந்து நட்டுவிட்டானோ, எங்கே பில்டிங் மேலே கொண்டாந்து நட்டுட்டு மேலே சுற்றி திரிங்கடா அப்படின்னு விட்டாங்க. வரையில் தான் தம்பி சொன்னான், இது காடாக இருக்கிறதுனால சில நேரம் நரியெல்லாம் வேறு வந்துருமா இங்கே. அதுவும் ஒரு வேளை ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணுமா என்னன்னு தெரில. நம்மக்கிட்ட எல்லாம் காடு போட்டால் தான் உள்ளே விடுவோங்கிறானுங்க, நிறைய எப்படி உள்ளே வச்சுன்னு தெரியல. அதாவது அந்தளவுக்கு டென்சிட்டியாக அவ்வளோ மரங்களும் செடிகளும் கொடிகளும் இருக்குன்னு. ஆனால் காணாங்கன்னா போயிட்டா ஜோலி முடிஞ்சு போச்சு, எதுன்னே தெரியல எங்கே இருக்குன்னா. எல்லா இடத்துலையும் ஒரு சேர் போட்டிருக்காங்க. ஒருவேளை காணா போனால் கஷ்டப்படாங்க தம்பி, அதிலே உட்காந்து கிடங்க, எவனா வந்து கூப்பிட்டு போவாங்கிறதுக்காக வச்சுருக்கானுங்களா அப்படிங்கிறது தெரியல. ஹலோ யாரா இருக்கிறீங்களா? பட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஒரு ஒர்க் கல்ச்சரை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அந்த அட்மாஸ்பியரோட இட்ஸ் வெல் கனெக்டட். அந்த இடத்துல அது எந்த இடத்துல இருக்குது, இப்போ பே ஏரியா முழுக்க அதிகமான டெக் கம்பெனிஸ் இருக்குன்னா அதுக்கான ஒரு கிளைமேட்டிங் இருக்குது, அதுக்கான ஒரு ஈகோ சிஸ்டம். அதாவது ஈகோ சிஸ்டம்னா சுற்றி பல பெருநிறுவனங்கள், இந்த இங்கே தான் ஆப்பிள் இருக்குது, டெஸ்லா இருக்குது, அப்புறம் இந்த கம்பெனி ஐடி கம்பெனிஸ்க்கான சிறு மற்றும் பெருநிறுவனங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ ஓவரால் ஆம்பியன்ஸே இந்த ஐடி டொமைனுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த ரூஃப்டாப் கார்டன் பண்ணதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பெரிய பில்டிங்கு, பனி, மழை, காற்று, இங்கே நிறைய கிளைமேட் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ்லாம் இருக்குல்ல, இதை வந்து மேலே வந்து அப்படியே கட்டடமாக விட்டோம்னா இதோட லைஃப் எவ்வளோ நாள் தாங்குமோ அதை விட இது மேலே மண் போட்டு செடி வளர்த்து மரம் வளர்த்து அப்படி வளர்க்குறப்ப என்ன இடத்துல அது மேலே வந்து ஒரு காட்டு பகுதியாகுது. அப்போ இந்த பில்டிங்கோட லைஃப் ரொம்ப காலம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ஸோ இந்த ஆர்கிடெக்ட் ஏதோ டிசைன் மட்டும் தான் பண்ணுறவர் அப்படின்னு நினச்சோம்னா அவருடைய லைஃபையும் சேஃப்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மேலே ஒரு காடு இருக்கிறப்ப உள்ளே எதுவுமே பெருசாக இறங்காதுல்ல. ஸோ அது இதோட ஐடியா. ஆனால் இதெல்லாம் வேறு விட்டு என்ன பண்ணுங்கிற கதை வேறு, அது தெரியல. அந்த கணக்கை பார்த்தவர் அந்த கணக்கையும் பார்க்க வாய்ப்பு இருக்குது. பட் ஜஸ்ட் another ஐடியா. அப்புறம் இங்கே 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. எல்லா இடத்துலையும் சோலார் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஓவரால் மெட்டா ஆஃபீஸ் இவ்வளோ பெரிய பில்டிங்கில் நிறைய இடத்துல அந்த பவரை சரியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, சோலார் எனர்ஜியை சரியாக யூஸ் பண்ணுறாங்க, ரீசைக்ளிங் வாட்டரை பயன்படுத்துகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பெரு நிறுவனங்கள் உருவாக்கப்படுகிற போது இந்தந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். நம்ம ஊர்லேயே சட்டம் இருக்குது, இங்கேயும் இந்த சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் பொதுமக்களுக்கு இவ்வளோ இடம், சோலாரை நாங்கள் இவ்வளோ பயன்படுத்துகிறோம், ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி இவ்வளோ பயன்படுத்துகிறோம், வாட்டரை ரீசைக்கிள் பண்ணுறோம், இப்படி பல விஷயங்கள் இங்கே செஞ்சுருக்காங்க.
அதெல்லாம் எதுவும் எல்லாத்துக்கும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த 2 தம்பிங்க வாக்கிங் போகிறாங்கல்ல, வேலையை விட்டுட்டு வாக்கிங் போகிறாங்க. வாங்க வாங்க தம்பி, வாங்க தம்பி. என்ன தம்பி நீங்கள்? நல்லது, எல்லாம் ஒன்று. இப்போ நம்ம மொழி மட்டும் புரிஞ்சுன்னா கொண்டே விடுவாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் வேலையை விட்டுட்டு வாக்கிங் போகிறாங்க. பெரிய கையா? மார்க்கு கூட வேலை பண்ணுறவர் அந்த லெவல். மார்க் ஃப்ரெண்டாடா நீ? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இப்போ போனவங்க 2 பேருமே பெரிய அதிகாரிகளாம். அப்போனா பெரிய அதிகாரிகள் வேலையை விட்டு தாடா வாக்கிங் போகிறீங்க. நான் முதல்ல சொன்னல, வாக்கிங் வழியாகவே டிஸ்கஷன்ஸ்லாம் இவங்க நிறையா பண்ணுவாங்க. இவங்களோட முக்கியமான விஷயமே தான் மூவ் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது தான் மெட்டாவுடைய பேசிக் பிரின்சிபிள். மூவ் ஃபாஸ்ட், பிரேக் த பேரியர்ஸ் இப்படின்னு ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. மூவ் ஃபாஸ்ட் டுகெதர் அப்படிங்கிறதா இப்போ பேசக்கூடிய ஒரு கேம்பெயின். இவங்களோட இது என்னென்னு கேட்டால், சரி தப்பை பற்றி ரொம்ப யோசிக்காத, உன்னுடைய புரிதலுக்கு உட்பட்டு அது சரியோ தவறோ செஞ்சிரு. தப்பாக இருந்தால் அப்புறமா பிள்ளைகளை திருத்திக்கலாம். ஒன்று பக்காவாக கிளினிக்கலாக எல்லாம் ரெடியான பிறகு தான் அதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இது நான் ஒரு க்ரியேட்டிவ் ஃப்ரீடமை, எனக்கு தெரிஞ்சதை நான் செய்யலாங்கிற சுதந்திரத்தை ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்குது. ஆக்சுவலாக இதுதான் அவங்களுடைய ஃபிலாசபின்னு நான் சொன்னேன். ஏன்னா அப்படி ஒருத்தருக்கு கொடுக்குறப்ப என்ன, எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வருது. அதை நான் ஒரு ப்ராடக்டாக பண்ணுனா, மேலே இருக்கிறவங்க நான் அந்த ப்ராடக்ட்டோ அது ஒரு அப்ளிகேஷனோ நான் பண்ணுறேன்னா, மேலே இருக்கிறவங்க கிட்ட அதனால் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்குது. அதுக்காக தான் இங்கே இருக்கக்கூடிய ஜாகிரபிக்கலையும் அவங்க அப்படி வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்காரங்களையும் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் மீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் உங்கள் கேபின்லையும் இன்னொரு கேபின்லையும் அப்படிலாம் கிடையாது. அவர் இந்த மாதிரி ஒரு வெளியில் இருப்பார், இல்லாட்டி காஃபி ஷாப்பில் இருப்பார், அங்கே பார்க்கலாம், ஹாயும் பாரு, ஹலோவும் பாரு, நீ எந்த டிபார்ட்மெண்ட்டும் பாரு. ஒரு நாலேஜ் எக்ஸ்சேஞ்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஈஸியாக உங்கள் டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்க ஒருத்தரை சாதாரணமாக இந்த வாக்கிங் ஸ்பேஸில் மீட் பண்ணலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ தட் இது ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்குள்ளே நாலேஜ் எக்ஸ்சேஞ்சுக்கான ஸ்பேஸை பில்ட் பண்ணது தான் இந்த ஃபேஸ்புக் மெட்டாவுடைய பிக்கஸ்ட் ஐடியா. ஆப்பிளுமே கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். வேர்ல்டுடைய பெரிய $1 பில்லியன் கம்பெனிஸ், நாட் ஈவன் $1 பில்லியன் கம்பெனிஸ், $1 ட்ரில்லியன் கம்பெனிஸ் எல்லாம் இது மாதிரி ஒருத்தர்கிட்ட இயல்பாகவே அவர் திறனை வெளிக்கொண்டு வருவது, ரொம்ப நெருக்கடி கொடுக்காம திறனை வெளிக்கொண்டு வருவதற்கான க்ரியேட்டிவ் ஸ்பேஸை பில்ட் பண்ணுறது இந்த கம்பெனிகளுடைய மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது. பட் ஃபைனலி ஆல் த ஃபெசிலிட்டிஸ் இஸ் மேட் டு ப்ரொடியூஸ் த பெஸ்ட் அவுட்புட். அவ்வளோதான். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அது அவ்வளோத்தையும் வெளியில் நான் எடுத்துகிட்டு வர்றதுக்கு எனக்கு என்னென்ன மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியுமோ அதெல்லாத்தையும் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக் டூரு, மெட்டா டூருன்னு சொல்லிட்டு சுற்றி என்னப்பா தோட்டத்தை காட்டுறேன்னு கேட்கக்கூடாது. ஒர்க் ஸ்டேஷன்ஸ் ஆர் நாட் அலவுட். ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு இங்கே வந்ததில் இதுதான் இன்ஸ்டாகிராமோட ஆஃபீஸ். லோகோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே. இதுதானே சின்ன இடம் இல்லை, இது மாதிரி இப்படி பின்னால் இருக்குங்கிட்டலாம் ஒர்க் ஸ்டேஷனை எடுத்தால் சத்தம் போடுவாங்க. இது அவங்களுடைய அந்த த்ரெட்ஸ் இருக்குல்ல, அந்த த்ரெட்ஸ் ஆஃபீஸ். இது எதுக்குன்னு தெரில. நம்மளும் த்ரெட்ஸில் ஒரு ஓனர் மாதிரி வந்து உட்காந்துக்கிறதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்களாட்டு. இதில் வந்து நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா த்ரெட்ஸ் கம்பெனி உங்கள் ஒட்டு அர்த்தமா என்னன்னு தெரில. ஸோ இந்த இவங்களோட ப்ராடக்ட் தானே த்ரெட்ஸு, அப்புறம் இன்ஸ்டாகிராம் எல்லாம். அதனால் இந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் வந்திருக்காங்க. வர்றவங்களும் இங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இருக்குது. யாராவது ஒருத்தர் த்ரெட்டில் வந்து ஏதாவது போஸ்ட் பண்ணோம்னா இதில் வந்து உட்காந்து அதை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அவங்களுக்கான ஒர்க்கிங் ஆஃபீஸு. இந்த பக்கமும் அப்படி தான் வச்சுருக்காங்க. இந்த சைட்லேருந்து ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் தொடங்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் இந்த இன்ஸ்டாகிராமோட லோகோவை தான் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. இந்த பொண்ணு கூட இன்ஸ்டாகிராமில் தான் ஏதோ பண்ணுறாப்புல. அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் தருவாங்களா? ஆனால் ஒருத்தவங்க கூட உட்காந்து வேலை பார்த்து நான் பார்க்கல. பூரா பேர் நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய மாலில் பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கேருந்து இங்கே போகிறாங்க, இங்கேருந்து போகிறாங்க. தம்பி வணக்கம். தமிழா? நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர்? ஆக்சுவலி நான் ஆந்திரா. ஆந்திராவா? என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு? நியூஸ். என்ன தம்பி கல்யாணமா? ஐ டோன்ட் ஸ்பீக் தமிழ். யூ டோன்ட் ஸ்பீக் தமிழா? எல்லா பேருக்கும் குர்த்தாலாம் மாட்டி விட்டுருக்காங்க. நம்ம பசங்க எங்கே வந்தால் அதெல்லாம் செஞ்சிடறாங்க. எந்த ஊர் நீங்கள்? வேர் ஆர் யூ ஃப்ரம்? டெல்லி. சார் வணக்கம். வணக்கம். ஏதோ உள்ளூரில் இருக்க மாதிரி இருக்குது. யாரை பார்த்தாலும் ஹலோ கோபிநாத்துக்குறாங்க. வணக்கம். என்ன பண்ணுறீங்க? நான் இங்கே மேனேஜராக இருக்கேன். என்ன மேனேஜராக இருக்கீங்க? இதை எப்படி தள்ளிட்டு போகிறீங்க? எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதா தான்? இல்லை இது கிஃப்ட்ஸ் வாங்கணும் டீமுக்கு. டீமுக்கு கிஃப்ட்ஸ் வாங்கணும். ஓகே. வணக்கம். நீங்களுமா? ஆமாம் சார். எந்த ஊர் நீங்கள்? சைதாபேட் சார். சைதாப்பேட்டையா? தம்பி ரொம்ப பக்கத்தில் வந்துட்டீங்க. ஸோ இதெல்லாம் அகெயின் இந்த மியூரல் டிசைன்ஸ் இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த கீபோர்டு சுவிட்சு இதெல்லாம் இந்த கருவிகளில் இருக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் இது பேர் மதர் போர்டில் இருக்குமே அதுவா? சிப்ஸு இதெல்லாத்தையும் வச்சு டிசைன் பண்ணிருக்காங்க. துச்சாலி பாருங்க, இங்கே இருந்த பழைய சாமான்லாம் உடஞ்சி கிடக்கும்ல, அதை வச்சு ஒரு ஆர்ட் பண்ணி இந்தியாவிலேருந்து கோபிநாத் வருவான், வீடியோ எடுத்து எல்லாத்தையும் போடுவான். என்ன புத்தாலித்தனம் எங்களுக்கு. இது இங்கே இருக்கவே சார் பாருங்கள் சார், உள்ள கைசன் சார் பழைய ஈயப்பித்தாலைக்கு பேரிச்சம்பளங்கிற மேட்ரு அதை செவத்தில் ஏற்றி ஒரு வித்தை காட்டுறாங்க. ஏய் இருக்குடி உங்களுக்கு சும்மாறா செவரு முழுக்க இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. இது நல்ல ஐடியா தான். ஓகே. கம்ப்யூட்டர் தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களோட வேஸ்ட்டையும் எடுத்து யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் கேப்ஸ் லாக் இருக்குது, டேப் இருக்குது, ஆஃப் இருக்குது. இது ஏதோ உள்ளே சுற்றுறது போல் இருக்குது. அது
இந்த டைம் கோடு மேட்டர்லாம் இருக்குது. இதெல்லாம் சிப்ஸு. செம்ம ஐடியா தான் இது. ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க மியூரலே வேறு ஸ்டைலில் பண்ணி வச்சுருக்காங்க. தூண்லாம் பாருங்க. அப்படியே மறுபடியும் ஆரம்பிச்சாங்க சாப்பிட்றதுங்கப்பா. அங்கே திருப்பமா போட்டாங்கடா ஹோட்டலு. ஆஃபீஸ் எங்கடா இருக்குது? எங்கே போனாலும் ஹோட்டல் தான் வச்சுருக்கிறீங்க. இன்று முதல் இந்த இடம் மெட்டா ஹோட்டல் என்றும் ஃபேஸ்புக் ஹோட்டல் என்றும் அழைக்கப்படும். ஒரு வால் இருக்கு. அந்த வாலில் நான் எழுதலாமா? என்ன, இந்த நிறுவனத்தை எனக்கு எழுதி வையுங்கள் அப்படின்னா எழுதி தருவானுங்களா? Don't try to play the fool with me, Nikesh. No, it's very bad. ஓகே, இப்போ நான் சொல்லலை, எங்கே பாருங்க எதாவது சாப்பிட்றாங்கன்னு நினச்சோம்னா அந்த பையன் வேலை தான் பார்க்குறான். எல்லாம் வேலை தான் பார்க்குறாங்க. ஓகே, வாட் இஸ் இன் யுவர் மைண்ட்? ஓ ஓகே, ஏற்கனவே ஃபேஸ்புக்கே வாழ் தானடா. மனசில் இருக்க கஷ்டம் நஷ்டம் நட்டது கெட்டது பிடிக்காம திட்டுறதுன்னு பூராத்தையும் அதெல்லாம்டா எழுதுகிறோம். இதில் நீங்கள் ஃபிசிக்கலாகவே எழுத சொல்கிறாங்க. முறையாக இங்கே இருக்க இந்த ஃபிசிக்கல் வாலில் நம்ம தமிழில் எழுதுவோம். நன்னெஞ்சேவா நன்னெஞ்சேவா எடுங்க, கூகுளில் செக் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் செக் பண்ணாதீங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஃபேஸ்புக்கில் எழுதுனா அழிக்க முடியாது. இதான் அதோட கருத்து. நினச்சேன். ஆக நம்ம இதுலேயும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று விஷயம், நான் டிஜிட்டலில் நீங்கள் எழுதிட்டு அப்புறமா உங்களுக்கு கோவம் குறைஞ்சவனையெல்லாம் அழிக்கலாம் முடியாது. ஓகே, இதில் எழுதுனா அவ்வளோதான். இட் இஸ் அ டாக்குமெண்ட். ஸோ வென் யூ ஆர் ரைட்டிங் சம்திங், வென் யூ ஆர் போஸ்டிங் சம்திங், வென் யூ ஆர் டாக்கிங் சம்திங் ஆன் எனி சோஷியல் மீடியா, நாட் ஜஸ்ட் ஃபேஸ்புக், எதுவாக இருந்தாலும் சரி கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்துங்க. ஏன்னா இது ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த டாக்குமெண்ட்டாக தான் இருக்கும். எங்கேயோ க்ளவுட்கிட்ட இருக்கும், அமேசான்கிட்ட இருக்கும், ஃபேஸ்புக்கிட்ட இருக்கும். நம்ம எழுதின ஒரு பழைய லெட்டர் சித்தப்பாட்டாக இருந்தாலே சிக்கல்னா, மார்க்கிட்ட இருந்தால் சிக்கலோ சிக்கல். எழுதும்போது கவனமாக எழுதுங்கள். நீங்கள் அடித்தல் திருத்தல் பிழைகளோடு எழுதி திரும்ப அழிச்சிடலாம் நினைக்காது. அதனால் சொன்னாங்க, ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.